வணக்கம். அரிசி இல்லாத ஒரு சுவையான நல்ல ஒரு சத்தான சிறுதானிய தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சிறுதானியத்தை பயன்படுத்தி நான் இந்த தோசை செஞ்சுருக்கேன், எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தோசை வந்து பார்த்தோன்னா சிறுதானிய வகையை சேர்ந்து சிறு சோளத்தை பயன்படுத்தி தான் வந்து பண்ணியிருக்கோம். இந்த சிறு சோளம் அப்படின்றது வந்து பொதுவாக வந்து கிராமப்புறங்களில் சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மக்காச்சோள வகையை சேர்ந்தது கிடையாது. நாட்டுச்சோளம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. முத்துச்சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வெள்ளைச்சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பொதுவாக வந்து ஜோவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு வந்து சொர்க்கம் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது. இந்த வெள்ளை சோளம் வந்து பார்த்தோன்னா பொதுவாக எல்லா இடங்கள்லையும் சாதாரணமாக நமக்கு கிடைக்கும். இதுலேயே வந்து இன்னொரு வகை சிகப்பு சோளம் இருக்குது. இந்த சிகப்பு சோளமும் இன்றைக்கி நிறைய இடங்களில் கிடைக்கிறது உண்டு. நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த தோசை வந்து நம்ம வெள்ளை சோளத்துலையும் பண்ணலாம், இல்லைனா சிகப்பு சோளத்துலையும் பண்ணலாம். நான் வந்து வெள்ளை சோளத்தில் தான் எடுத்திருக்கேன். இந்த சோள பயிர் பார்த்தோன்னா 11 அடி வரைக்கும் வளரக்கூடியது, அதிகமான சத்துக்கள் இருக்கக்கூடியது. புரதச்சத்து, கொழுப்பு சத்து, மாவுச்சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, தாது உப்புகள்னு எல்லா விதமான சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சத்தான சிறுதானியம் தான் இந்த சோளம். இதில் வந்து நார் சத்துக்களும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிறேன். இந்த வெள்ளை சோளத்தினால வந்து கழுவி எடுத்துகிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான தோசை இது. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். அதாவது 1 கப்பு சோளத்துக்கு 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து நம்ம நல்லா அலசிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது ரெண்டுமே நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த கருப்பு உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த சோளத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம வந்து இட்லி தோசைக்கு நம்ம எப்படி வந்து நல்லா மாவு கரைப்போமோ அதே மாதிரி நல்லா மாவை கரைச்சிடலாம். பொதுவாக சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அதிகமாக வந்து நம்ம தண்ணி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதே மாதிரி இந்த சோளத்தில் செய்யக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது அவசியமானது. இப்போ ஓரத்துலாம் நல்லா நம்ம வந்து சுத்தம் படுத்திட்டு 8 மணி நேரம் இதை வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாவை வந்து நல்லா புளிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எனக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் ஆகிருக்கு இந்த மாவு வந்து நல்லா புளிச்சு வரதுக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், சிறு சோளத்தில் செய்யக்கூடிய இந்த சோள தோசை செய்கிறதுக்கு மாவு நமக்கு தயாராகிடுச்சு. நல்லா இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நீரிழிவு, உடல் பருமன், ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவு. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து மூடி வச்சு நம்ம வந்து வேக விடலாம். இந்த சிறு சோளத்தில் செய்யக்கூடிய உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அது மட்டும் இல்லாமல் கற்கள், அதாவது பித்தப்பையில் வரக்கூடிய கற்களாக இருந்தாலும் சரி, சிறுநீரகத்தில் வரக்கூடிய கற்களாக இருந்தாலும் சரி, இதை கரைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு ரொம்பவே அதிகம். சிறுநீர் கற்கள் மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரி கற்கள் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை இந்த சோளத்தில் செய்யக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கட்டிகளையும் கரைச்சி அதை வெளியேற்றதுக்கும் நமக்கு உதவும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நீங்கள் வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நல்ல ஒரு மணமான, சுவையான, அதே மாதிரி சத்தான சிறுதானிய தோசையான இந்த சோள தோசை தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து சட்னி, சாம்பார்னு எது வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். சுவையான நல்ல ஒரு சத்தான அரிசி சேர்க்காத ஒரு சோள தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம். உடலில் ஏற்படக்கூடிய அந்த கற்களை கரைக்கிறதுக்கும் கழிவுகளை நீக்கிறதுக்கும் சிறந்த உணவாகவும் இந்த சோளம் சார்ந்த உணவுகள் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க, நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது இந்த சோளத்தில் செய்யக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது சிறந்தது. இந்த வீடியோ பயனில் தான் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.